வணக்கம். பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டக்கூடாது. அத பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படி மீறி வெட்டினா அபராதம்லாம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாரியான செய்திகள நம்ம நெறைய பார்த்துருப்போம். ஸோ இது சார்ந்து சமீபத்தில நடந்த ஒரு நிகழ்வு குறித்து உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம எழில்வனம் குறுங்காடு இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வடமங்கலம் போற வழியில, அரசுடைய துணையோட எழில்வனம்ங்கிற குறுங்காடு நம்ம 2019லேருந்து உருவாக்கி பராமரிச்சுட்டு இருக்கோம். அந்த குறுங்காடுக்கு வெளிய பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மரங்கள்லாம் இருக்கும். போன மார்ச் மாதம் நம்ம திடீர்னு ஒரு நாள் அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டு இருந்தது. ஸோ நம்ம என்ன சந்தேகப்பட்டோம் அப்படின்னா, அங்கே மேலே இபி ஒயர்ஸ்லாம் போகிறதுனால வெட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நம்மளுக்கு இருந்தது. பட் அதுக்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, உடனடியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இந்த இடத்துல மரங்கள்லாம் வெட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இதுக்கு ப்ராப்பரான அப்ரூவல்லாம் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பொது இடங்களில் ஒரு மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா, அதை டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி அப்ரூவ் பண்ணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி கலெக்டர் தலைமையில் இயங்கும். ஸோ இதோடைய செக்ரட்டரியாக டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ எந்த பொது இடமாக இருந்தாலும் எந்த துறை கீழே வேணால் இருக்கலாம். ஸோ அதை டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி அப்ரூவ் பண்ணணும். அண்ட் எந்த ரூல்ஸில் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, எந்த பேசிஸில் பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் அந்த மரத்தை வெட்டுற டிபார்ட்மெண்ட் அந்த வெட்டப்படக்கூடிய ஒரு மரத்துக்கு ஈடாக 10 மரங்களை வச்சு பராமரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான தொகையை செலுத்தணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் டைரெக்டாக பண்ணாங்க. எழில்வனம்க்கு வெளியே அந்த மரங்கள் வெட்டப்பட்ட பகுதியை பார்த்தாங்க. ஸோ அவங்க கேல்குலேட் பண்ணிக்கிட்டாங்க, மொத்தம் எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக எந்த தகவலும் இல்லை. ஸோ நம்மளுக்கு சமீபத்தில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மே மாதம் நடந்த டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டியில் ஆக்சுவலாக இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்ரூவல் இல்லாமல் தான் அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிடிசிஎல், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த மரங்கள்லாம் வெட்டினது. ஸோ அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ எந்த பேசிஸில் அப்படின்னா, 14 மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு டோட்டலாக. ஸோ அதுக்கு 1:10 ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 140 மரங்கள் வைக்கணும். ஸோ இவங்க என்ன ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 140 மரங்களை உருவாக்கி பராமரிக்கிறதுக்கான தொகையாக மொத்தமாக 3,24,110 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமாக இதை இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்தோம். பட் பாருங்கள், கிட்டத்தட்ட 140 மரங்களை வச்சு உருவாக்கி 2 வருஷம் பராமரிக்கிறதுக்கு ஃபைன் டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 3,24,110 rupees. அண்ட் இன்னொன்று, இது முறையான அனுமதி இல்லாமல் வெட்டதுனால ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைனுமே போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3,44,110 ரூபாய். ஸோ முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது. என்ன அப்படின்னா, பொது இடங்களில் மரங்கள் வெட்டினா அபராதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஃபைன் போட்டதோ நம்ம பெருசாக கேள்விப்பட்டதெல்லாம் இல்லை. பட் இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய பசுமையை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இது கொடுத்துருக்கு. ஸோ உண்மையிலேயே நடவடிக்கை எடுத்த மாவட்ட வன அலுவலர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அலுவலகத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம பசுமையை காப்பாற்றுறதுக்காக போராடுவோம். அண்ட் உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு பொது இடத்துல இருக்க மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கேளுங்க, இதுக்கான அனுமதி இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் க்ரீன் கமிட்டி இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கா, எந்த பேசிஸில் அப்ரூவ் பண்ணியிருக்கு, இதுக்கான 10 மரங்களை எங்கே வைக்க போகிறீங்க, இல்லை அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக பதில் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, ப்ராப்பர் அப்ரூவல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுங்கள். வித் சிசி, கலெக்டர் கூட சிசி வச்சுட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அண்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ பசுமை திருப்பெரும்புதூருக்காக தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி.